ஸோ வணக்கம் அவர்களே, நான் தான் சந்தோஷ். எல்லாரும் எப்படிங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்க? நான் எங்கடா திடீர்னு போயிட்டேன், மறுபடியும் வீடியோ போடாம போயிருவானோ அப்படின்னு தான் நினைச்சீங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? வாய்ப்பே இல்லைங்க. ஸோ ஏன் எதனால லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் எக்ஸாம்ஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சா, அது கன்டினியூஸா வச்சு விட்டாங்க எக்ஸாம. சார் நான் வீடியோ இன்னைக்கு எடிட் பண்ணலாம், நாளைக்கு எடிட் பண்ணலாம், தள்ளி தள்ளி போட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் 20 ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு தான் நான் இந்த வீடியோ எடிட் பண்ண போறேன். இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியே போஸ்ட் பண்ண வேண்டியது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஸோ ரொம்ப டிலே ஆகி அப்புறம் இப்பதான் நம்ம போஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த கண்டென்ட்ல அதாவது நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப் ரோட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் பிளேஸ் போக போறோம். ஓகே, ஹெலிகாப்டர் பிளேஸையும் ஒரு 2 ரவுண்ட் அப்படியே அடிச்சிருப்போம். நான் வீடியோலயே சொல்லியிருப்பேன், எப்பவுமே ஒரு ரைட் நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோ வீடியோ எடுப்பேன். ஏன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோ எடுத்துட்டோம்னா என்ன பேசுறதுன்னு தெரியாது. அங்க என்ன சுச்சுவேஷன் என்னென்ன நடந்திருக்குமோ அதெல்லாம் இங்க சொல்லுவேன். அதனாலதான் எப்பவுமே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இன்ட்ரோ வீடியோ எடுப்பேன். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மக்களே, பைக் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆஃப் ரோடிங் தான் நம்ம போக போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம் அந்த அட்வென்ச்சரான ஆஃப் ரோடுக்கு போயிருப்போன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் நான் எப்போவுமே இன்ட்ரோ வீடியோ எடுப்பேன். ஏன் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போ தான் தெரியும் நம்ம என்னென்ன பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா எடுத்தோன்னே அதாவது இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுக்கணுன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன பேசணுன்னே தெரியாதா, வளர்னு வளருவேன். அதுவே நான் எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டேன்னா எனக்கு அந்த கொஞ்சம் கிளியர் மைண்ட் செட் இருக்கும். ஓகே, இதெல்லாம் பேசலாம், இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லலாம். ஸோ எதனால் சந்தோஷம் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியிலேருந்து ஒரு மாதிரி இன்ஜின்லேருந்து லைட்டாக கடன்னு சடச்சடான்னு ஒரு நாய்ஸ் வந்துச்சு. இதாங்க அந்த அட்வென்ச்சரான ரோடு ஆரம்பிச்சிருச்சு. ஏன் சந்தோஷம் இது அட்வென்ச்சரான ரோடு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ தான் குழி தோண்டி போட்டிருக்காங்க. மறுபடியும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து ரோடு போடுறக்காக இங்கே ஓட்டுறக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேகத்தடையில் நல்லா அட்வென்ச்சராகவே இருக்கும் ஓட்டுறக்கு. ஸோ அதனால தாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எந்த வித ரைடும் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் அட்வென்ச்சரான ரோடை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் பிளேஸில் போய் கொஞ்சம் புலம்ப வேண்டியதெல்லாம் இருக்குங்க உங்ககிட்ட. ஸோ சின்ன புலம்பல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் புலம்பி முடிச்சுட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ரோடெலாம் சூப்பராக இருக்குங்க. எனக்கு உண்மையாக அட்வென்ச்சர் ரோடெலாம் ரொம்ப பிடிக்கும். என்ன சந்தோஷம், ரொம்ப நேரமாக வழி ஆஃப் ரோடிங்லேயே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நிறையா தோண்டிட்டாங்க ஃபுல்லாக. ஃபஸ்ட்லேருந்து இந்த ரோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி கல்லெல்லாம் மேலே எடுத்து விட்டு, ஏன்னா ஜல்லிக்கல்லை வச்சு தான் ஃபஸ்ட்டு ரோடு போட்டிருப்பாங்க. மறுபடியும் கல்லெல்லாம் எடுத்து விட்டு ஐ திங்க் மறுபடியும் உள்ள எனக்கு தெரிஞ்சு தார் ஊற்றி அப்படியே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அப்பப்போ இந்த ரோடை பராமரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் ரோடுங்க, அதனால் எல்லாம் கரெக்டாக பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்துருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதுக்கு. ஸோ மக்களே, நம்ம சேனல் இப்போ குட்டி சேனல் தான், கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டுருக்கு. அதாவது நம்ம நியூ சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிக்கிறேன். ஸோ என் பேர் தாங்க சந்தோஷ். நான் பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ்லாம் போயிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய கிரிஞ்செல்லாம் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை உங்கள் தம்பியா அண்ணனாவோ நினச்சி எனக்கு கொடுங்க. ஓகேங்க, இந்த ரோடு இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் ரோடிங் ரொம்ப அருமையாக போகுது. எனக்கு ஆஃப் ரோடிங்கில் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் பிடிக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த கொஞ்சம் இங்கே கல் வேறு அதிகம். ஸோ ஸ்பீடாக போனோன்னா வண்டி எப்படியும் வலிக்கு கீழே விழுந்துடும். அதனால தாங்க ரொம்ப பொறுமையாக போனேன். அது இல்லாமல் பேசுகிறதுக்கு வேறு நமக்கு நிறையா இருக்குங்க. இங்கேயும் ஆஃப் ரோடிங் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஆஃப் ரோடையும் நம்ம ஒரு கை பார்த்துடலாங்க. ஸோ நம்ம அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறக்காக தாங்க இந்த இப்போ பைக்கே எடுத்தது. ஸோ இந்த ஆஃப் ரோடிங்கில் கொஞ்சம் கூட கல் அமுக்கவே இல்லை. அங்கே சூப்பருங்க, இங்கே வண்டி ரொம்ப வழுக்குது. ஸோ அந்த ஆஃப் ரோடிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கல்லெல்லாம் எடுத்து விட்டு ரோலரை வச்சு அமுக்கி விட்ருக்காங்க. இங்கே அந்த மாதிரி சுத்தமாக பண்ணலைங்க. ஐயோ, ஜஸ்ட்டு வண்டி அப்படியே ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகுங்க. இந்த மாதிரி இடத்துல காராக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் அப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா 4 வீல் அப்படி இருக்கும்போதுங்க. ஸோ இங்கே 2 வீலுங்கும் போது கொஞ்சம் ஐயோ சூப்பருங்க, இதுக்கு மேலே தாங்க. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வரலாமாண்ணா? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஓகேங்க, நம்ம சந்தில் தான் பூந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரோடு தோண்டிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் திரும்பி உட்காந்துருக்காரு, நான் பார்க்கல. ஸோ இங்கேருந்து கருந்தாங்க தெரியுது. சரி, கேட்டு அப்படியே திரும்பி போகலாங்க. எப்படியாச்சும் போயிடலாம், ப்ராப்ளம் இல்லை. என்ன கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குங்க. மாப்பிள்ளை பார்த்து கூட்டிகிட்டு போடா. நம்ம மாப்பிள்ளைக்கு வேறு இன்னும் பேரே வைக்கலைங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு பேரை வைக்கணும், கூடி சீக்கிரம் வச்சிடலாம்.
ஸோ மக்களே, அட்வென்ச்சரான ரோடு சூப்பராக இருக்குது, உண்மையாக ஜாலியாக இருக்குது. எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த மாதிரி ரோடெலாம் ஓட்டுறக்கு. இன்னும் கொஞ்சம் கை தாங்க வலிக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன், சரி இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஓகேங்க, அந்த சைடில் போயிடலாம். அவர் நிறுத்த சொன்னார்னா நிறுத்துவார்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இங்கே வழி இருக்குது. தலைவா, நன்றி தலைவா. ஓகேங்க, இதோட இந்த ஆஃப் ரோடிங் முடிஞ்சிச்சு. அப்பா, சரியான கைவலிங்க. ஸோ லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடிங் நான் பார்த்ததே இல்லை. உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ நம்ம மாப்பிள்ளையை எப்படியாச்சும் கூடி சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை. ரெடி பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவேங்க. நான் நிறையா மாடிஃபை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்பவுமே மாடிஃபை பண்ண ரொம்ப பிடிக்கும். என்ன சந்தோஷம், நீ எல்லாத்து மாதிரி எக்ஸாஸ்ட் கழட்டிட்டு வேறு எக்ஸாஸ்ட் போட போகிறேன்னு கேட்டு வாய்ப்பு இல்லை ராஜா. அந்த மாதிரி இல்லைங்க. அப்போ மூச்சு வாங்குதுங்க அங்கே போயிட்டு வந்துட்டு. ஸோ எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன மாடிஃபை, ஜஸ்ட்டு கலர் அந்த கலர் மாற்றுறது, அடுத்து வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், அப்கிரேட் தான் பண்ணுவோமே தவிர ரொம்ப மாடிஃபை பண்ண மாட்டோம். கலர் மாற்றுறது, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்ஸ் மாட்டுறது. ஃபாக் லைட்ஸுங்கும் போது தாங்க நிறைய அந்த அட்வான்டேஜஸ் நமக்கு நிறையா இருக்குங்க ஃபாக் லைட்டில். எப்பாட்டி சாமி. ஸோ இங்கே தான் புதுசாக ரோடு போட்டிருப்பாங்க போலைங்க. இப்போ தான் நான் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அங்கே வேகத்தடை இருந்துச்சு, விட்டு ஏற்றிட்டேன், நான் பார்க்கல. ஓகே, ஃபாக் லைட்டில் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நைட் நேரத்தில் ரொம்பவுமே யூஸ் ஆகும். நம்ம ஏன்னா என்னோடய லைட் பார்த்திங்கன்னா, நம்ம மாப்பிள்ளையோட லைட்டு பார்த்திங்கன்னா ஓரளவு தான் நைட்டு தெரியுவான். தெரியுது, நீ மூடு. ஸோ ஃபாக் லைட் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். அது இல்லாமல் கொஞ்சம் ப்ரைட்டாகவும் எரியுங்களா, அதனால் ஃபாக் லைட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கேன். ஓ மை காட். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து வரணுங்க புது ரோடுங்கும் போது. ஏன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க இதுக்கு மேலே தான் இந்த கோடெல்லாம் போட்டு வைப்பாங்க வேகத்தடைக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் பிளேஸுக்கு தாங்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு விலாகில் போயிருப்போம். அந்த விலாக் நான் போட்டேனான்னு வேறு தெரியலைங்க. ஹெலிகாப்டர் பிளேஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லி சினிமாட்டிக் வீடியோ எடுக்க போயிருப்போம். அதெல்லாம் நிறைய ஞாபகங்கள். கிட்டத்தட்ட அது 1 வருஷம் ஆக போகுது. ஸோ இந்த ரோடெலாம் மறுபடியும் புதுசாக போட்டிருக்காங்கங்க. ஸோ நம்ம மாப்பிள்ளை வேறு லைட்டாக அந்த கரகரான்னு சவுண்டு தாங்க எனக்கு கொஞ்சம் அப்படியே மனசுக்கு சங்கடமாக இருக்குது. பண்ணிடலாம், ரெடி பண்ணிடலாம். மாப்பிள்ளை ரெடி பண்ணிடுறேன்டா. சாரிடா மாப்பிள்ளை, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டா. நம்மளை ஒருத்தவங்க யாராச்சும் ஒரு மனுஷங்க ஹர்ட் பண்ணால் கூட நான் அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் ஆக மாட்டேங்க. அதெல்லாம் அப்படியே பழகி மனசு அப்படியே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நம்ம மாப்பிள்ளைக்கு ஏதாச்சுன்னா தான் நமக்கு அப்படியே வலி வருது. எவ்வளவோ பெட்டருங்க, மனுஷனை விட மிஷின்ஸ் எவ்வளோ பெட்டர். தென் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாப்பிள்ளையை ரீசெண்டாக கழுவுனுங்க. ரீசெண்டாக மீன்ஸ் நேற்று தான் கழுவுனேன் நம்ம மாப்பிள்ளையை. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கழுவில் இண்டிகேட்டர் எரிய மாட்டேங்குது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. நான் 3 பக்கம் எரிய மாட்டேங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடு ஒன்று, அப்புறம் பின்னாடி 2 பக்கம் எரிய மாட்டேங்க. ஒன்லி ரைட் சைடு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்ரு. ஸோ இந்த பக்கம் தாங்க நம்ம ஹெலிகாப்டர் பிளேஸ் இருக்குது. நம்ம சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும் மறுபடியும். ஸோ நம்ம இண்டிகேட்டரில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இண்டிகேட்டர் ரிலேன்னு சொல்லுவாங்க, குட்டியாக இருக்கும். அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. ஏன்னு தெரியல, தண்ணி பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று ஃபுல்லாக வண்டியை பிரித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்க. அது ஏன்னு தெரியல, அந்த கடையில் விட்டு க்ளீன் பண்ணுற சந்தோஷத்தை விட You are totally wrong. சொப்பா இப்படி தாங்க நிறையா பேர் எங்கள் ஊரில் கிறுக்கு நான் குமார் அவசரப்பட்டிய பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு தான் இப்படி வருவானுங்கன்னு தெரியாது. இது சர்வீஸ் ரோடு தான், 2 வே அலௌடு இருக்குது. இது சர்வீஸ் ரோடு தான், நோ ப்ராப்ளம்ங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஓரமாகவும் தான் வரோம், அதனால் ப்ராப்ளமே இல்லைங்க. ஸோ இப்படி தாங்க சில டைம் நமக்கு அப்படியே ஜிப்புன்னு மண்டையில் ஏற்றி விட்டு போயிடுவாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ மக்களே, கிட்டத்தட்ட ஹெலிகாப்டர் பிளேஸ் பக்கத்தில் வந்துட்டு என்ன சந்தோஷம். மூச்சுக்கு 300 டைம் ஹெலிகாப்டர் ஐயோ சுற்று போட்டானுங்க. எல்லாம் நம்ம பசங்க தான். சரி, எதுக்கு அவனுங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, ஆல்ரெடி வெளியே 2 பேர் இருக்கானுங்க. போகிறதுனா போகலங்க, பிரச்சனை இல்லை. சரி, எல்லாம் நம்ம பசங்களாக இருக்கானுங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. A few moments later.
ஸோ மக்களே உங்களுக்கு சவுண்ட் கேட்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கடான்னு கேட்குது. கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டில் தான் கேட்குது. ஸோ ஒரே வருஷங்க த்ராட்டில் பண்ணால் நல்லா சவுண்டு கேட்கும். அந்த பக்கம் போய் தான் பண்ணணும். ஸோ அந்த கடான்னு கேட்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தாங்க எனக்கு சவுண்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது எதனால் ஏன்னு தெரியல எனக்கு சரியா. ஸோ அதை இந்த சவுண்டு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவோ இல்லை மெக்கானிக்கன்னா நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இந்த சவுண்டு எதனால் இந்த மாதிரி சவுண்டு வருதுன்னு சொல்லுங்கள். இன்ஜின் ப்ராப்ளமா இல்லை இது வந்து இந்த என்னமோ வால்வு ப்ராப்ளமான்னு தெரியல எனக்கு. இல்லை டைமிங் சைனுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு மொத்தம் 2 டவுட் இருக்குங்க. ஒன்று டைமிங் செயின், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்வு. இந்த 2 தான் எனக்கு இப்போதைக்கு டவுட்டாக இருக்குது. என்ன சந்தோஷம் ஆயில் வெளியே வந்து கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஆயில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். அப்போ ஊற்றும் போது லைட்டாக கொட்டிடுச்சு, அது ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கு டைட் நல்லா வச்சுருக்கேன். ஸோ மக்களே ஃபைனலி நான் உட்காந்துட்டேன். ஏன் இதனால பார்த்தீங்கன்னா சரி டெஸ்டினேஷன் வந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி அப்படியே புலம்புவோம் அப்படின்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களே சவுண்டை பார்த்துருப்பீங்க இந்த கடான்ட்டு. ஸோ எனக்கே அப்படியே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஓகே எனக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமும் இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு குட்டியான சவுண்டெல்லாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தாங்க இருக்குது. பயமாக இருக்குங்க. நான் இங்கே தனியாக உட்காந்துருக்கேன், காடு மாதிரி இருக்கா சுற்றியும். ஏன்னாச்சும் எப்படின்னு வந்துட்டானோ ஐயோ என்ன பண்ணுறது. ஸோ அதாங்க சும்மா ஃபன் பண்ணுங்கள், பயம் இல்லை. சரி யாராச்சும் ஏதாவது திட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு தாங்க. யாரும் இங்கே இல்லைங்க. ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த இடத்துல யாருமே அவ்வளோ இருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு அந்த பக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட பைபாஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் நம்ம உள்ளே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் மோஸ்ட்லி ஸ்டென்ட்டு பண்ண அதிகமாக வருவாங்க. நிறைய அண்ணாஸ்லாம் வருவாங்க. நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் நிறைய அண்ணாங்களாம் வருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கேங்க. எனக்கும் ஆசையாக இருக்கும், ஐயோ நம்மளும் இந்த மாதிரிலாம் ஸ்டென்ட் பண்ணுவேன் அப்போல்லான்ட்டு. அவங்களும் சூப்பர் பைக்காக வச்சுருப்பாங்க. இந்த எஃப்ஜெட் பைக்கு அதெல்லாம் மாடிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க, சூப்பராக வச்சுருப்பாங்க. ஏன்னா அது என்னது அதான் ஸ்டென்ட்டு பண்ணுனாலே எஃப்இசெட் பைக் தாங்க. அதெல்லாம் சூப்பரான பைக்கு. பட் நம்மகிட்ட அந்தளவுக்குலாம் இல்லைங்க. ஸோ எனக்கும் அதில் மோஸ்ட்லி அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போது மேபி ஃப்யூச்சரில் நம்ம பழகலாம். ஏன்னா அது எதுக்காக பழகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நம்ம ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஒரு சூப்பர் பைக் வாங்கினாலுமே இல்லை வாங்கினாலுமே நம்ம மேபி அதை ஏதாச்சும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தூக்கிடுச்சுனாவோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட்லி அதை என்னோடய மைண்ட் செட்டில் நான் பழகலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. சரி போக பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கலான் இருக்கோம் கூடிய சீக்கிரம், நம்ம பேஷன் ப்ரோ மாப்பிள்ளைக்கு. ஸோ என்ன பேர் வைக்கிறதுனா தெரில. ஸோ ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை கொஞ்சமாக ரெடி பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் லாங் ரைட்ஸ்லாம் போவோம். நிறையா பிளான்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது எனக்குள்ளே. பட் மாப்பிள்ளை ஏன்டா இப்படி பண்ணுற, எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் செயின்ஸ் ப்ராக்கெட் வேறு போயிடுச்சுங்க. நானே செயின்ஸ் டைட் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அது கொஞ்சம் தப்பான விஷயம் தான், அப்படி பண்ணக்கூடாது தான். சரி என்னங்க பண்ணுறது, காசு வேறு இல்லை, கொஞ்சம் எல்லாம் பொறுமையாக பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. சரி மக்களே, இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துங்க. ஸோ மக்களே ஓகே டாட்டா பை பை, டேக் கேர். எங்கே போனாலும் பார்த்து சேஃபாங்க. பாய்.